சரி, நம்ம கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணோம்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் காயின்ஸ் இருக்குது. அந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் காயின்ஸில் எந்த காயின் ட்ரேட் பண்ணோம் பியாண்ட் பிட் காயின் இல்லை பியாண்ட் இடிஹெச் சொல்லலாம் தவிர நிறைய காயின்ஸ் இருந்தாலுமே அதில் எதில் லாங் போகணும் இல்லை எதில் ஷார்ட் போகணும், ஓவராலாக மார்க்கெட் புல்லிஷாக இருக்கா இல்லை பேரிஷாக இருக்கா அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு தான் நம்ம ஒரு ட்ரேடே எடுக்க முடியும். ஸோ அது ஒவ்வொரு நாளைக்கும் அது மாறிட்டு இருக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் எடுக்க போகிறீங்க, ஒரு ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்டோட ட்ரெண்டு எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்டை நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த காயினில் ட்ரேட் பண்ணலாம், இது எல்லாம் எப்படி டிசைட் பண்ணுறதுன்றத ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் CoinDCX லாகின் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு see லிஸ்ட் ஆஃப் மல்டிபிள் காயின்ஸ். ஸோ இன்கேஸ் அக்கௌண்ட் இல்லைனா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், யூசிங் விச் யூ கேன் ஓப்பன் அன் அக்கௌண்ட். ஒன்ஸ் இந்த ட்ரேட்னு போனதுக்கப்புறமா இதில் மார்க்கெட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்ததுக்கப்புறமா யூ வில் see லாட் ஆஃப் ஒரு டாப் கெய்னர்ஸு டாப் லூசர்ஸு இதில் எல்லாமே அதில் இருக்கும். ஓவரால் எல்லா லிஸ்ட்டும் இருக்கும். மோர் தென் ஒரு 120 200 ஒரு ஆல்மோஸ்ட் மோர் தென் 200 காயின்ஸ் கிட்ட CoinDCXல இருக்கும். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தாங்க நம்ம ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். இன்றைக்கி மார்க்கெட் ஓவராலாக புல்லிஷாக இருக்கா இல்லை பேரிஷாக இருக்கான்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு ஜென்ரலாக நீங்கள் இந்த 24 ஹவர்ஸ் நீங்கள் இருக்கு இல்லையா, அதை ஷார்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து இல்லை புல்லிஷாக இருக்குது இல்லை எவ்வளோ நம்பர் ஆஃப் காயின்ஸ் பேரிஷாக இருக்குன்றது தெரிஞ்சிடும். ஸோ அதில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 200 காயின்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ இந்த 200 காயின்ஸ் வந்து மார்க்கெட்டை தீர்மானிக்காது. இந்த ஓவராலாக நிஃப்டி 50ல் 50 ஒரு ஸ்டாக்ஸ் இருந்தாலுமே 5 ஸ்டாக்கு தான் மார்க்கெட்டோட டைரக்ஷனே தீர்மானிக்கும். லைக் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ, எஸ்பிஐ, ஏன்னா இதுக்கெல்லாம் ஹையர் வெயிட்டேஜ் இருக்குது. அதேமாதிரி இந்த காயின்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் வால்யூம்ஸை ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணுங்கள். ஷார்ட் பண்ணிங்கன்னா எப்போவுமே இந்த டாப் ராஜாக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடிஹெச், பிடிசி, சொலோனா, ரிப்பிள் இந்த மாதிரி தான் இந்த டாப் தலைங்க. இந்த தலைங்க தான் வந்து ஓவரால் கிரிப்டோவோட மார்க்கெட் டைரக்ஷனே தீர்மானிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டாப் 10 நீங்கள் ஷார்ட் பண்ணும்போது அந்த டாப் 10ல் வால்யூம் படி பார்க்கும்போது எதெல்லாம் வந்து பாசிட்டிவில் இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் இது நெகட்டிவில் இருக்குதுன்னு ஓவராலாக பாருங்கள். ஸோ ஒன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறமா யூ ஸ்டார்ட் டேக்கிங் எ ட்ரேட். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு வால்யூம் படி நான் ஷார்ட் பண்ணுறேன். 18 பில்லியன் வால்யூம் வந்து பிடிசியில் இருக்குது. இடிஹெச் சொல்லணும், அது எல்லாமே வந்து பில்லியன்ஸில் தான் இருக்கும் வால்யூம்ஸ். ஸோ இதில் டாப் 10 எடுத்து பார்த்தீங்கன்னா 2 தான் நெகட்டிவாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது, பாக்கி எல்லாம் நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ இப்போ நான் ட்ரேட் எடுக்க போகிறேன்னா இந்த லாஸ்ட் 24 ஹவர்ஸில் ஓவரால் மார்க்கெட் பேரிஷ் ஃபேஸில் இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் இப்போது என்னோட ஓவரால் ட்ரெண்டே நெகட்டிவ் ஜோனில் தான் இருக்கும், பாசிட்டிவ் ஜோனில் இருக்காது. விச் மீன்ஸ் தட் ஐ ஷுட் டேக் ஒன்லி ஷார்ட் ட்ரேட்ஸ், லாங் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ நான் ஷார்ட் ட்ரேட் எடுக்கிறேன்னா இதில் எந்த காயினில் ட்ரேட் எடுக்கணும்? ஸோ இப்போ ஓவரால் மார்க்கெட் பேரிஷாக இருக்கிறதுனால நம்ம ஷார்ட் ட்ரேட் எடுக்க போகிறோம் இல்லையா. ஸோ நீங்கள் இந்த 24 ஹவர்ஸ் ரிட்டர்ன்ஸ் பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து டிசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ஹையஸ்ட் லாஸஸ்னு ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சிடும். அது பக்கத்தில் வால்யூம் பேசிஸில் வந்துடும். இது 86 மில்லியன் வால்யூம், இது 100 மில்லியன் வால்யூம். இதில் டாப் வால்யூம் எதுன்னு பாருங்கள். ஸோ ஷார்ட் பண்ணி அதில் டாப் வால்யூம் பார்த்தீங்கன்னா இஎன்ஏ. ஸோ இதுதான் வந்து 427 மில்லியன் வால்யூம்ஸ் இருக்குது, 5% இறங்கியிருக்கு. இப்போ இந்த காயினை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ட்ரெண்டு தெரிஞ்சிடும். ஸோ ஓவரால் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இது நீங்கள் 1 ஹவர்லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா இன்னும் கிளியர் கட்டாக டவுன் ட்ரெண்ட் தெரிஞ்சிடும். ஸோ ஓவராலாக இந்த காயின் தான் வந்து இந்த டவுன் ட்ரெண்ட் இன்னும் ஃபர்தர் சிக்னிஃபிகண்ட் வால்யூமில் கீழே பார்த்தீங்கன்னா ஓவரால் வால்யூம்ஸ் தெரியும். ஸோ மற்ற காயின்ஸை விட இந்த காயின் டவுன் ட்ரெண்டில் இருக்குது, பட் சிக்னிஃபிகண்ட் வால்யூமில் இருக்குது. இது ஒரு டாப் 10 டவுன் ட்ரெண்ட் வால்யூம் ஸ்டாக்ஸில் இதுவும் இருக்குது. அப்படின்னும் போது இதுக்கான ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு யூ கேன் கோ ஷார்ட் பேஸ்ட் ஆன் எனி ஸ்பெசிஃபிக் ட்ரெண்ட் பேராமீட்டர். இப்போ சூப்பர் ட்ரெண்டில் இருக்குன்னா அப்போ சூப்பர் ட்ரெண்ட்லேயே யூ கேன் கோ ஷார்ட். ஸோ ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் இன்ஸ்டெட் ஆஃப் 30 மினிட்ஸ் நீங்கள் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கூட வச்சுட்டு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் அப்படியே ஷார்ட் பண்ணி ட்ரையல் பண்ணிகிட்டே வரலாம். எப்போ வந்து இது இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஷார்ட்லேருந்து லாங் போதோ அப்போ ஜஸ்ட் க்ளோஸ் இட், டோன்ட் கோ லாங். ஏன்னா ஓவராலாக அந்த லாங்கர் டைம் ஃப்ரேமில் இது ட்ரெண்ட் டவுனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு லோவர் டைம் ஃப்ரேம் போயிட்டு ஷார்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கண்டினியூ டு ஹோல்ட் இட். ஸோ ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராபப்ளி அன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே க்ளோஸ் பண்ணலாம் பை மார்னிங் 5:30. ஸோ நம்மளோட டைம் 5:30 தான் அவங்களோட மிட் நைட் டைமு. ஸோ அந்த டைம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா as long as சூப்பர் ட்ரெண்ட் வந்து இந்த டவுன் ட்ரெண்ட்லேயே இருந்ததுன்னா யூ கண்டினியூ டு ஹோல்ட் ஆன் அ பொசிஷனல் பேஸ். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு கன்வே. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.